இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விரைந்து நலம் பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பதிவு. நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. கோவை, திண்டுக்கல் மாவட்டத்திலும் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் பந்தலூர், கூடலூரில் பெய்யும் கனமழையால் மக்கள் அவதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது. முதன்மை தேர்வுகள் டிசம்பர் மாதம் நடைபெறும் என அறிவிப்பு. மதுரை விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு பறக்க தயாரான ஸ்பைஸ்ஜெட் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. ஓடு பாதையிலேயே கோளாறு கண்டறியப்பட்ட நிலையில் பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றம். ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தால் தனிநபர்களிலிருந்து தேச பொருளாதாரம் வரை வளர்ச்சி. 11வது ஆண்டு நிறைவையொட்டி எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. அமெரிக்க பொருட்களுக்கு 100% வரி விதித்து இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். பாகிஸ்தானிலிருந்து 3 பயங்கரவாதிகள் நேபாளம் வழியாக பீகாருக்குள் ஊடுருவியுள்ளதாக உளவுத்துறை தகவல். மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கங்கை, யமுனை நதிகளில் அபாய அளவை தாண்டி ஓடும் வெள்ளம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். அதிக கனமழையால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டம். சாலையில் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு. (2038) உலகின் 2வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயரும். இளம் வயதினர் சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டி புகழ்பெற்ற ஆன்சன் யங் மதிப்பீட்டு நிறுவனம் கணிப்பு. சில வாரங்களில் வெளியாகிறது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்த அறிவிப்பு. ஆரம்ப நிலை பைக்குகள் விலை 10,000 ரூபாய் வரை குறையும் என தகவல். யுக்ரைன் மீது நள்ளிரவில் ரஷ்யா அதிபயங்கர தாக்குதல். தலைநகர் கீவை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் உயிரிழப்பு, ஏராளமான கட்டடங்கள் சேதம். செப்டம்பர் 3 சீனா நடத்தும் பிரம்மாண்ட வெற்றி விழா அணிவகுப்பில் புட்டின் உட்பட 26 நாட்டு தலைவர்கள் பங்கேற்பு. படைகளின் வலிமையை உலகிற்கு பறைசாற்ற சீனா திட்டம்.
பாகிஸ்தானில் பலத்த வெள்ளத்தால் பஞ்சாப் மாகாணத்தில் ஒரே நாளில் 17 பேர் உயிரிழப்பு. வெள்ள நீரை திறந்து விடுவது தொடர்பாக இந்தியா ஒத்துழைக்கவில்லை என புகார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. சொந்த ஊரான திருப்பத்தூருக்கு காரில் பயணித்த போது நேரிட்ட சோகம். கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள தெலங்கானா. சாலைகள், குடியிருப்புகள் சேதமடைந்ததால் நிலைகுலைந்த காமாரெட்டி மாவட்டம். அமெரிக்க வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் கவலை. தமிழக தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க நிவாரணம் வழங்கவும் சீர்திருத்தம் மேற்கொள்ளவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் யாரும் மாசடைந்த நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. அதிமுக தனது கொள்கையிலிருந்து என்றும் வழுவாது. RSS கொள்கையை பின்பற்றுவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். தேர்தலில் விஜயகாந்த் கட்சி ஏற்படுத்திய தாக்கம் போன்று 2026 விஜய் ஏற்படுத்துவார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கணிப்பு. கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது. பிரதமருக்கு தவேக தலைவர் விஜய் எழுதிய கடிதம் குறித்த கேள்விக்கு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில். முதல்வரை அங்கிள் என விஜய் குறிப்பிட்டதில் எந்த தவறும் இல்லை. திரைப்பட இயக்குநர் KS ரவிக்குமார் கருத்து. அது தப்பான வார்த்தையே கிடையாது. தப்பான வார்த்தை கிடையாது. அவர் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசியிருக்க. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே. ஃபுல்லாக ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸு, அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன். ஆம்பூர் கலவரம் தொடர்பான வழக்கில் 22 பேர் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு. அப்போதைய MLA அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு. பொறியியல் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் நிறைவு. முதல் முறையாக 80 விழுக்காடு இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல். சென்னை எழிலகத்தில் சத்துணவு ஊழியர்கள் கருப்பு உடையுடன் போராட்டம். முறையான ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி போராட்டம். கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவு.